புடிச்சு செய்யற விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து இந்த 2 பேர்கிட்ட இப்போ ஒருத்தர் இருந்தது, இப்போ 2வது ஆளா புரியுது. ஏன்னா இப்ப நீக்குமே சரி, இட்லி கடையும் சரி, 2மே இது ஒரு மாடர்ன் லவ், ஒரு டீனேஜ் லவ் அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இதுல இருக்கு சிட்டி சப்ஜெக்ட்ல. இட்லி கடை கிராமத்துல தேனி பக்கம்லாம் போய் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து கேள்விப்பட்டது. ஒரு வில்லேஜ் படம் அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஒரே டேரக்டர் அடுத்தடுத்து ஒரு மாடர்ன் லவ் பத்தி சின்ன பசங்களை வச்சு ஒன்று பண்றாரு, இங்க வந்து ஊருக்கு போய் அவரே நடிச்சு ஒன்று பண்றாரு கிராமத்துல. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதுக்காக நீங்க ஒர்க் பண்ணது 2 படத்துக்கும் பத்தி பேசலாமா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா நீக்கு தான் உண்மையாவே. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் தான் வந்து பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா நம்மளும் தொடர்ந்து இப்படி படங்களா தான் வந்து, அதனால நீக்கு வந்து ரொம்ப ஜாலியா பண்ணும். இன்ட்ரெஸ்ட். ஏன்னா எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு அந்த பேலட்டே புதுசா இருந்தது. இது வரைக்கும் பண்ணல ரீசெண்ட் டேஸ்ல. சக்கரை கட்டி டைம்ல பண்ணோம். மத்தபடி ரீசெண்ட் டேஸ்ல அந்த கேன்வஸ் கிடைக்கவே இல்லை. ஏன்னா எல்லாம் தகரம் அப்படி துரு ஏசிங்களே இருந்தா, இதுல அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு புதுசா ஃப்ரெஷ்ஷா பசங்கிட்டலாம் சொல்லி, எப்ப கையெல்லாம் நல்லா டெட்டால் போட்டு கழுவிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ தட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒர்க். நானே அதை சாங் ஒவ்வொன்றும் வரும்போது அங்கேயே எந்த விஷயமும் பார்க்கல நான். அதனால இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கேன்.